இவனை மாதிரி ஒருத்தன் என் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இருக்கிறதுல நூதனமான ஊழல்னா இதுதான் ஊழல். சங்கரானந்த் இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி கொடுத்து டேய் நீயே எடுத்துக்க எல்லாத்தையும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. 25 விடப்படுது, 26, 27, 28ஆம் தேதி ரோடு போட்டு முடிச்சாச்சுன்னு காசு கொடுத்துறாங்க. ரெண்டே நாளில் டெண்டர் விட்டு 2 நாளில் எவ்வளோ கோடினா அது வந்து ஒரு 3 கோடியே 23 லட்சம் போட்டாங்க. காசு போகுது, டெண்டர் போட்டாங்க, காசு போகுது. ரோடு போட்டாங்களான்னு பார்த்தா ரோடே போடல. ரோடு பார்த்தா குண்டும் குழியுமா பயங்கர மோசமாக இருக்குது. இப்படி போடாத ரோட்டுக்கு 3 கோடியே 23 லட்சம், 4 கோடியே 19 லட்சம், 1 கோடியே 50 லட்சம் அப்படின்ட்டு இது. இவங்க ரோடு போட ஆரம்பிக்கும் போது தார் விலையை எக்ஸ்ட்ராவே போடுறாங்க. ஆனால் ரோடு போடும்போது தார் விலை பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. அதுலேயே கிட்டத்தட்ட 750 கோடி. சில ஊழல்களை நம்ம வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியாது, மாட்ட மாட்டாங்க. அது எப்படி சார், என்ன தைரியத்தில் பண்ணுவாங்க? எல்லா டாக்குமெண்ட்லாம் எல்லாமே இதே தைரியம் தாங்க. நம்மளை யார் கேட்குறது? நம்ம தான் தமிழ்நாடு. இல்லை இன்னொரு விஷயம், இந்த ஏவா வேலு அவர்கள் மேலே என்னென்ன மாதிரி செக்ஷனில் கேஸ் போடுங்க? செக்ஷன் ஜாலியாக இருக்குங்க அவருக்கு. செக்ஷன் 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி, 420 சீட்டிங், அதுக்கடுத்தது 409 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை அ பப்ளிக் சர்வெண்ட்டு. அதற்கப்புறம் வந்து செக்ஷன் 13(1C), 13(1D), 13(2) ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1980. எல்லா முன்னாள் அமைச்சரும் எக்கச்சக்கமான ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டசபையில் முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கும் போது பார்ட்டி ஃபண்ட் பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து கோவப்பட்டு எல்லாருமே எழுந்து வெளியே போயிட்டாங்க. ஒரு முதல்வர் ஒரு அவையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஆதாரம் இல்லாமல் சொல்லுவாரா? இதுக்கு ஆதாரம் கூட ஆதாரம் உங்கள்கிட்ட தான்ப்பா ஆதாரமே கொடுத்தாங்க. பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்றா இப்போது கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள்ளே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். பார்ட்டி ஃபண்ட்னா என்னது? லஞ்சத்துக்கு இன்னொரு பேர் அவர் தான். நம்ம சிஎம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சார், நான் மக்கள் பண்ணதில் கை வைக்க மாட்டேன், கை வைக்கிறவங்களே விட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கொள்ளையடிச்சதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப டூ மச், ஒரு பியாண்ட் பாயிண்ட் போயிடுச்சு. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் திமுக இங்கே வந்துருந்துச்சுன்னா நிலைமை வந்து அப்படியே ஒட்டஞ்சு சுக்குநூறாயி இலங்கையில் வந்த மாதிரி நம்மளும் பெட்ரோலுக்கும் கரண்ட்டுக்கும் கியூவில் நிற்கணும். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பக்கம் நேற்று இந்த வெள்ளை அறிக்கை சார், இன்னொரு பக்கம் ஏவா வேலு அவர் வீட்டுக்கு வந்து ரைடு போயிருக்காங்க. 40 லட்ச ரூபாய் பறிமுதல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 40 லட்சம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதுவும் அவர் பறிமுதல் பண்ணலை, அவங்க சும்மா சொல்கிறாங்க, அவ்வளோலாம் பறிமுதல் பண்ணல, நாங்கள் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணிக்கிறோன்ற மாதிரி பேசியிருக்காரு. சரி, இதுவும் 2022 அறப்போர் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஸோ இதுவும் ஒரு இருக்கிறதுல நூதனமான ஊழல்னா இதுதான் ஊழல். என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் வந்து கரூர் டிவிஷன், அதுக்கப்புறம் ஈரோடு டிவிஷன், இந்த இடங்கள்லாம் கிராமப்புற சாலை போடணும். ஓகே, கிராமப்புற சாலை போடணுன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் இதே மாதிரி டெண்டர் கேட்கணும். டெண்டர் கேட்டு இவ்வளோ கிலோமீட்டர் சாலைப்பா, இவ்வளோ அகலத்தில் போடணும், இந்த குவாலிட்டியில் போடணும். ஓகே சார் போடலாம், எல்லாம் டெண்டர் போடுங்க அப்படின்னா டெண்டர் போடுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் டெண்டர்னு இருக்கும். நான் வந்து டெக்னிக்கலாக குவாலிஃபைடா அப்படின்றதுக்கு எல்லா கம்பெனியும். அதுக்கப்புறம் டெக்னிக்கலில் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிறாங்களோ அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் டெண்டர்னு நினைக்கிறேன். அது இதை யாருக்கு எவ்வளோன்ட்டு அது பண்ணணும். இது எதுவுமே நடக்கலை. ஓகே, இதுக்கு வந்து நபார்டுன்ற ஒரு மத்திய அரசோட வங்கி அது வந்து கடன் தரும். அந்த கடனை வந்து வாங்குறதுக்கு ஆளை செட் பண்ணிடுறாங்க. ஆளை செட் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் நிறுவனம், அந்த நிறுவனத்தோட பேர் ஒரு விஷயங்க, சங்கரானந்த் இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி கூப்பிட்டு டேய் நீயே எடுத்துக்க எல்லாத்தையும் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு, அதாவது மார்ச் 25ஆம் தேதி டெண்டர் வந்து விடப்படுது, 25 விடப்படுது, 26, 27, 28ஆம் தேதி ரோடு போட்டு முடிச்சாச்சுன்னு காசு கொடுத்துறாங்க. ஓகே, எப்படி முடியும்? ரெண்டே நாளில் டெண்டர் விட்டு 2 நாளில் எவ்வளோ கோடினா அது வந்து ஒரு 3 கோடியே 23 லட்சம். அப்பா, எப்படி முடியும்? ரோடே போடல. ஓகே, புரியுதுங்களா? எங்கேயுமே ரோடு போடல.
டப்பு 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 டப்புன்னு இந்தான்னு வந்து 2 நாள் 3 நாள் 1 வாரம் அப்படின்ட்டு போட்டுகிட்டே ஏன்னா இங்கே ஒரு பக்கம் டெண்டர் போட்டாங்க காசு போகுது, டெண்டர் போட்டாங்க காசு போகுது. ரோடு போட்டாங்களான்னு பார்த்தா ரோடே போடல. ரோடு பார்த்தா குண்டும் குழியுமா பயங்கர மோசமாக இருக்குது. அப்போ அறப்போர் இயக்கம் வந்து அதை போய் ஃபோட்டோ எடுக்குது. ஓகே. ஃபோட்டோ எடுத்தவொன்னா ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு தெரிஞ்சோன்னா படபட போலீஸை கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் நைட்டோட போலீஸ் காவல் வச்சுட்டு அரைக்குறைய ரோடை போட்டு முடிக்கிறாங்க. ஓ, நைட்டோட நைட்டாக போலீஸ் காவலோட. அப்படி போட்டாலும் எல்லா ரோட்டையும் போட முடியல. புரியுதுங்களா? இப்படி போடாத ரோட்டுக்கு போட்டதா சொல்லி கிட்டத்தட்ட நான் சொன்னேனே, கரூர், ஈரோடு, திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், சென்னை, இதில் வந்து இது மாதிரி இடங்களில் செம்மையாக காசு அடிச்சிருக்காங்க. 3 கோடியே 23 லட்சம், 4 கோடியே 19 லட்சம், 1 கோடியே 50 லட்சம் அப்படின்ட்டு. இதற்கு அடுத்தது வந்து இது இன்னொரு நூதன கான்ட்ராக்ட். அப்படின்னா ரோடை வைடன் பண்ணும். நேஷனல் ஹைவேல ரோடு வைடன் பண்ணுறது. ரோடு வைடன் பண்ணும்போது அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போடுவாங்க. அப்போ எப்படி கான்ட்ராக்ட் போடுவாங்கன்னா, இப்போ ரோட்டுக்கு தேவையான எல்லாருமே வந்து, அதாவது அதுக்கு வந்து சிஸ்டம் வந்து பாஸ் த்ரூ பேசிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பாஸ் த்ரூ பேசிஸ்னால் என்னென்னா, இப்போ நான் டெண்டர் போடுறேன், இன்றைக்கி ஜல்லி விலை வந்து லடஸே 5 ரூபாய் இருக்குது. ஓகே. தார் விலை வந்து 10 ரூபாய் இருக்குது. நான் ரோடு போட போகும்போது ஜல்லி விலை 15 ரூபாய் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? ஓ, அப்போ எனக்கு நட்டம் வரக்கூடாதும் போது அன்னைக்கு ரோடு போட்டு முடிக்கும் போது என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டுக்கு அந்த ஜல்லி விலையை கவர்மெண்ட் எனக்கு தரணும். இப்போ தார் இன்னைக்கு 50 ரூபாய் இருக்குது. நான் ரோடு போடும்போது அது தாரோட விலை 10 ரூபாய் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கணும், நான் கவர்மெண்ட்டு கொடுக்கணும். ஓ, இப்போ கம்மியாயிடுச்சுன்னா நம்ம கவர்மெண்ட் கொடுக்கணும், அதிகமாகிடுச்சுன்னா அவன் வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கும். இப்போ நான் தான் கான்ட்ராக்டுங்க. நான் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் போடுறேங்க. ஒரு 6 மாதம் அவன் இந்த ரோடு போடுறதுக்கு. இந்த கான்ட்ராக்ட்லாம் முடிச்சுட்டு நான் வந்து முதல்ல ரோடு போடலான்னு இறங்கும்போது ஜல்லி விலை ஏறிச்சு. நான் 5 ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன், இன்றைக்கி ஜல்லி 15 ரூபாய்க்கு ஆயிடுச்சுன்னா அந்த ரேட்டில் என்னால் ரோட்டை முடிக்க முடியாதுல்ல. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணால் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் ஜல்லிக்கின்ட்டு. அதே நேரத்தில் தார் விலை இன்றைக்கி வந்து 50 ரூபாய் இருக்குது. நான் ரோடு போட போகும்போது அது 10 ரூபாய் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுல்ல, ஆனால் நான் கவர்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் அந்த என்ன சொல்கிறது, பாஸ் த்ரூ பேசிஸ்ன்னு அர்த்தம். ஓகே. இதில் இவங்க ரோடு போட ஆரம்பிக்கும் போது தார் விலையை எக்ஸ்ட்ராவே போடுறாங்க. ஆனால் ரோடு கான்ட்ராக்ட் பண்ணும்போது, ஆனால் ரோடு போடும்போது தார் விலை பயங்கரமாக குறைஞ்சிருது. ஓகே. அதை அவங்க கவர்மெண்ட் கொடுக்கணும்ல, அது கொடுக்கவே இல்லை. அதுலேயே கிட்டத்தட்ட 750 கோடி 750 கோடி அதில் மட்டும், தாரில் மட்டும். ஓ, சரிங்களா? அதுவும் அது இந்த சங்கரானந்த் இன்ஃப்ரா. ஓகே. இவங்க வந்து அது மாதிரி இதெல்லாம் எவ்வளோ டீப்பாக அடிச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா கொல்ல. எல்லாம் புதுசாக இருக்குது சார். ஏன்னா இவங்களாம் 2 நாளில் ரோடு போடுறவங்களா, எதனால இவ்வளோ நாளாக போடுறாங்க? அது மாதிரி இதில் அவர் மாட்டினார் கிளியர் கட்டு. சரி, இது நிறைய ஊழல் நடக்கும். சில ஊழல்களை நம்ம வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியாது, மாட்ட மாட்டாங்க. எல்லாம் ஊழல் நடக்கும், ஆனால் வந்து அதை கரெக்டாக மாற்றுறதுல வந்து அது கம்மியாக இருக்கும். அது எப்படி சார், என்ன தைரியத்தில் பண்ணுவாங்க? எல்லா டாக்குமெண்ட்லாம் எல்லாமே இதே தைரியம் தாங்க. நம்மளை யார் கேட்குறது? நம்ம தான் தமிழ்நாடு, நான் தான் வந்து அரசு அப்படின்ற அந்த தைரியம் தான். மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, நாளைக்கு எலெக்ஷனில் தோற்றுப்பேன், அதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. நான் வந்து மக்களுக்கு காசு கொடுத்து இந்த அடிப்படை சிந்தனை இருக்குல்ல, இதுதான் அவங்கள வந்து ரொம்ப நம்ம செலவு பண்ண முடியாதா அப்படின்ற தான். அது மாதிரி இதில் ஒன்று, பாலத்தில் ஒரு ஊழல், ஒரே கட்டின ஒரு ஐ திங்க் அதே ஆண்டு அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுச்சுல. அது கட்டினதே ஊழல் பண்ணுறதுக்காக தான் கட்டியிருக்காங்க. நல்ல வேலை அது நைட்டில் இருந்து ஒழிஞ்சு போச்சு, ஆனால் மக்கள் இல்லாமல் போனாங்க. அது மாதிரி இந்த ஊழல்லாம் ஹெவியாக மாட்டினார் அவர், தப்பிக்கவே முடியாது. வேற என்னென்ன மாதிரி கேசஸ் இருக்கு சார் அவர் மேல? ஏபா வேலுன்றவர் முன்னாள் அமைச்சர், இவ்வளவு நாளா அமைச்சரா இருக்காரு, ஆனா இது வரைக்கும் அவர் மேல இடி ரைடோ எதுவும் வந்தா இல்லை நிறைய இனிமே தாங்க வரும், இனிமே தானே வரும். இப்போ ஆட்சி மாற்றும் போது தானே வர முடியும். அப்போ இனிமே எல்லா அமைச்சர்கள்ட்டையும் எல்லா அமைச்சர்களும் ஊழல் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சரும் ராஜகண்ணப்பன் பார்த்தா இங்கே ஒரு ப்ரைவேட் லேண்டை ஆட்டையை போட்டு வச்சுருக்கிறாரு. எல்லா முன்னாள் அமைச்சரும், திமுகவிலே இருந்த முன்னாள் அமைச்சரும், கரண்ட் அமைச்சரும், கடந்த ஆட்சியில் இருந்த எல்லாருமே எக்கச்சக்கமான ஊழல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டசபையில் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கும் போது பார்ட்டி ஃபண்ட் பற்றி பேசியிருக்காங்க. அதுக்கு வந்து கோவப்பட்டு எல்லாருமே எழுந்து வெளியே போயிட்டாங்க. ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்க, முடிஞ்சால் நிரூபிக்க சொல்லுங்கன்ற மாதிரிலாம் உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாரு. இப்போ இதை நிரூபிக்க முடியுமா சார்? இந்த பார்ட்டி ஃபண்ட் பற்றி சொல்லுங்கள் சார். 2025
பிப்ரவரி மாதம் ம். இடி வந்து ஒரு 258 பக்க ஒரு புத்தகத்தையே யார்கிட்ட கொடுத்தாங்க? அப்போதைய டிஜிபி கிட்டேயும் அப்போதைய சீஃப் செக்ரட்டரியும் கொடுத்தாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்டு எவ்வளோ, யாருக்கிட்டேருந்து வந்தது, யாரெல்லாம் கொடுத்தா அப்படின்னு வாட்ஸ்அப்போட ஸ்க்ரீன்ஷாட்டே இருக்குது. ஓ. புரியுதுங்களா? இதை விட என்ன, இந்த அமைச்சர், அதாவது அமைச்சருடைய பிஏ, அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு வைங்களேன், ஐ திங்க் அவர் பேர் சம்திங் ஐ ஃபர்காட், அவர் தான் அதில் கீ பர்சன். கேஎன்ஆருடைய பிஏன்னு வைங்களேன், அவர் வந்து போலீஸ் அதிகாரிகள்கிட்ட மற்ற அதிகாரிகிட்ட பார்ட்டி ஃபண்ட் இவ்வளோ 10% வாங்கு, 8% வாங்கு அப்படின்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிறாரு. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, சார் பார்ட்டி ஃபண்ட் ரிசீவ்டு, ப்ளீஸ் கம் அண்ட் கலெக்ட் இட், என் ஆஃபீஸில் தான் இருக்குதுன்னா அவர் போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு. இப்படி எல்லா இடங்கள்லையும் பார்ட்டி ஃபண்டுன்னு அதில் அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது. ஒரு முதல்வர் ஒரு அவையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஆதாரம் இல்லாமல் சொல்லுவாரா? இதுக்கு ஆதாரம் உங்கள்கிட்ட தான்ப்பா ஆதாரமே கொடுத்தாங்க. ஆனால் அதில் இன்னொரு இதே இடி தான் உதயநிதியோட நண்பர்கள் டாஸ்மாக் எம்டிக்கிட்ட வந்து பேசின வாட்ஸ்அப்பும் வந்தது. இவருக்கு இந்த இதை அனுப்புங்க, இவருக்கு இந்த இவ்வளோ அனுப்புங்க அப்படின்லாம் சொல்லி. அப்போ இதெல்லாம் என்னது? ஆதாரம் தானே. இந்த பார்ட்டி ஃபண்ட்ன்றது என்னென்ன துறையில இருந்து வருது சார்? எல்லா துறையிலையுங்க. டாஸ்மாக் பத்தி எல்லா துறைகளிலும், பத்திரப்பதிவு துறை, எல்லா துறையிலையும் பார்ட்டி ஃபண்ட்ன்றது. பார்ட்டி ஃபண்ட்னா என்னது? லஞ்சத்துக்கு இன்னொரு பேர் அவர் தான். லஞ்சமாக கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக கட்சி நிதியாக கொடு. புரியுதுங்களா? அது லஞ்சத்துக்கு இன்னொரு பேர் பார்ட்டி ஃபண்டு. அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்களே சார், இது டிஎம்கே மட்டும் வாங்கல, ஏடிஎம்கே பீரியட்லேயும் இந்த பார்ட்டி ஃபண்ட் இருந்துச்சுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இருந்திருக்கும். இல்லை அப்போ அவங்கன்னா உத்தமன்னா நாங்கள் சொல்கிறோம் இல்லையே, அவங்களும் லஞ்சம் தான் வாங்கியிருந்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கா? தெர் இஸ் நத்திங். மக்கள் வந்து எங்கெங்கே அரசுக்கு போகிறாங்களோ அவர்களுடைய வேலைகள் ரொம்ப வேகமாக நடக்குது. பார்ட்டி ஃபண்டு எனக்கு ஒன்றும் இல்லைங்க. எனக்கு வந்து ஒரு சிஎம்டியில் நான் ஒரு வீடு கட்டுறேன், கஷ்டப்பட்டு வீடு கட்டுறேன். ஒரு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுறேன் சென்னை நகரத்துக்குள்ளே. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு இருக்குது. எல்லா ரெக்கார்ட்ஸும் நான் கரெக்டாக வச்சுருக்கேன். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் எனக்கு கணக்கு போட்டு பார்ட்டி ஃபண்டு கொடு அப்படின்னு அவன் கேட்டான். நான் என்னால் கொடுக்க முடியல. என்ன பண்ணுவாங்க என்னைய? வீடு சரி, பாவம் ஏழை கஷ்டப்பட்டு கட்டுறாரு, இவர் ரொம்ப உழைச்சி சேர்த்து லோன் வாங்கி கட்டுறாரு, இவர்கிட்ட நம்ம எதுக்கு தொந்தரவு பண்ண வேணாம், சரி இந்த அப்ரூவ் போகணுன்னு சொல்லுவாங்களா? இல்லை, இந்த குறை, இது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, தலை விட்டுட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ நான் செங்கல் வாங்கி வச்சுருப்பேன், ஜல்லி வாங்கி வச்சுருப்பேன், கடன் வாங்கி வச்சுருப்பேன், இதெல்லாம் என்னுடைய மன உளைச்சலாகும், எனக்கு பொருளாதாரமான நட்டமாகும். அப்போ இன்றைக்கி என்ன நடக்குது? போய் கேட்டோடனே பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக கமான் கோ கன்ஸ்ட்ரக்ட் இப்படி பண்ணும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ கிளியரன்ஸ் ஆகுது, அப்ரூவல் எவ்வளோ அதிகமாக நடக்குது. அப்ரூவல் அதிகமாக நடக்க அரசுக்கு வருமானம், அப்ரூவல் கம்மியாக நடக்க அந்த தனி மனிதருக்கு வருமானம். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்ரூவல் அவ்வளோ குயிக்காக நடந்தது. பத்திரப்பதிவில் இல்லை பல ஆண்டு சிக்கல்லாம் டக்குன்னு முடிச்சு கொடுத்துறாங்க. இப்போ மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு வருமானம் தான் வருது அரசுக்கு. அப்போ ஒரு அஃபிஷியலாக நான் வந்து அப்ரூவலுக்கு ஒரு காசு வாங்குறேன்ல, கவர்மெண்ட்டு ஃபீஸாக வாங்குதில்ல, அது 10 அப்ரூவல் வந்தால் ரொம்ப கம்மியாக, ஒரே நாளில் 1000 அப்ரூவல் போச்சுன்னா அரசுக்கு தானே வருமானம். அப்போ இங்கே இந்த லஞ்சம்ன்றது எந்தெந்த இடத்துல, அதாவது மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்த என்ட்ரி பாயிண்ட்லேயே வந்து அகற்றப்பட்டுருச்சு. இன்னைய டேட்டில் மேலே வந்து சுத்தமாக ஆல்ரெடி அடித்து வச்சு வெளில வைக்கணும், அதை எடுத்து வந்து உள்ளே வைக்கணும். மேலேயும் எந்த இடத்துலையுமே லீக்கேஜ் இல்லாமல் இன்னைக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குது. இதில் இன்னொரு விஷயம், இந்த ஏவா வேலு அவர்கள் மேலே என்னென்ன மாதிரி செக்ஷனில் கேஸ் போடுங்க? செக்ஷன் ஜாலியாக இருக்குங்க அவருக்கு. அதாவது இது பழைய சட்டத்தில் தான் வரும், பிஎன்எஸில் வராது. ஏன்னா 2022 போட்டது. செக்ஷன் 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி, 420 சீட்டிங், அதுக்கு அடுத்தது 409 கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் பை அ பப்ளிக் சர்வெண்ட்டு. அதற்கப்புறம் வந்து செக்ஷன் 13(1C), 13(1D), 13(2) ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. இது மாதிரி செக்ஷன்லாம் இப்போ ஏவா வேலு மட்டும் இல்லை, அதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்களோ அதிகாரிகள், அதுக்கப்புறம் அந்த நபார்டு பேங்கோடைய அந்த ஈரோடு டிவிஷன் ஹெட்டு, இது மாதிரி நிறைய பேர், ஒரு 12 பேர் அதில் வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம சிஎம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சார். நான் மக்கள் பணத்தில் கை வைக்க மாட்டேன், கை வைக்கிறவங்களையும் விட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் வச்சவங்களே விட மாட்டேன், ஏற்கனவே வச்சவங்களும் விட மாட்டேன் அப்படின்னாரு. இது முன்ன என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல ரைடு போக வாய்ப்பு இருக்கும்? எல்லா டிபார்ட்மெண்ட்லைங்க. சரி, இந்த கொள்ளை அடிச்சதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப டூ மச், ஒரு பியாண்ட் பாயிண்ட் போயிடுச்சு. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் திமுக இங்கே வந்துருந்துச்சுன்னா நிலைமை வந்து அப்படியே ஒட்டஞ்சு சுக்கு நூறாயி இலங்கையில் வந்த மாதிரி நம்மளும் பெட்ரோலுக்கும் கரண்ட்டுக்கும் கியூவில் நிற்கணும், அந்த நிலைமை ஆயிரும். ஏன்னா நம்ம 13 லட்சம் கோடி கடனில் இருக்கும் ஆல்ரெடி. 13 லட்சம் கடன் வந்து பிரச்சனை கிடையாது. கடன் எதுக்காக வாங்குறீங்க, எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றதான் முக்கியம். என்ன பர்பஸ்க்கு நம்ம வாங்குகிறோம்? நம்மளுடைய உட்கட்டமைப்பை அதிகப்படுத்து, ஸ்ட்ராங் படுத்துறது வாங்குகிறோம். பாலங்கள் கட்டுதல், ரோடு போடுதல், பேருந்து நிலையங்கள் அமைத்தல், மெட்ரோ அமைத்தல்னு நம்மளுடைய வருங்கால தலைமுறை எப்படியெல்லாம் நம்ம ஸ்டேட்டை வந்து அனுபவிக்கணும், அதுக்காக தான் நம்ம கடன் வாங்குகிறோம். அப்படி தான் சொல்லி வாங்குகிறோம், ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக வாங்குகிறோம். கரெக்டு. ஆனால் என்ன செலவு பண்ணுறோம்னா டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணல. சேலரி கொடுக்குறது, அதுக்கு அடுத்தது வந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் கடன் ஆகுதுல்ல, அதை போட்டு அடைச்சி அங்கே வந்து கடன் அடைக்கிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து துறை, போக்குவரத்து துறை இல்லை, போக்குவரத்து துறை, டிரான்சிட் மின்துறை, அதுக்கப்புறம் வந்து வட்டி கட்டுறது. கடன் வாங்கி வட்டி கட்ட முடியுமா? அது ஒரு சைக்கிள் தானே. நான் கடன் வாங்கி வட்டி கட்டுறேன், அப்போ எனக்கு எதுக்கு கடன்? அப்போ வந்து கடன் அதிகரிக்கும், வட்டியும் அதிகரிக்கும், மறுபடியும் கடன் வாங்குறேன், வட்டி கட்டுறேன், வட்டி அதிகரிக்கும். இப்போ ஒரு சைக்கிளில் தானே. அந்த சைக்கிளில் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம ஏந்திரிக்கவே முடியாது. ஆனால் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு அதுக்குள்ளே போகிற நிலைமையில் இருந்தது. அப்போ தான் கரெக்டாக தமிழக கவர்மெண்ட் வருது. ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க சார். நம்ம இந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்ஸ். ஓகே, இவனை மாதிரி ஒருத்தன் என் கூட இருக்கணும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். VQRA Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, innum smarter. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.